வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வரிசையாக திரைப்பிரபலங்களுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் வரிசையாக இறந்து போவது ஒட்டுமொத்த திரையுலகமே ஒழுக்கியிருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தோடைய சகோதரியான திடீரென மரணம் அடைந்து போனாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரபல இயக்குனருடைய தாயார் மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ரசிகர்களையுமே ஒழுக்கியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல இயக்குனர் தாயார் திடீரென காலமாகியிருக்கிறாங்க. பாலிவுட் திரையுலகில் தொடர்ந்து சோகம், அதிர்ச்சியில் ரசிகர்கள், பிரபலங்கள், குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவர் எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல பாலிவுட் இயக்குனர் விக்ரம் பட், இவரது தாயார் வர்ஷா பட் 85 வயதில் காலமானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிரபல ஒளிப்பதிவாளர் பிரவீன் பட்டின் மனைவி, அவரது உடல் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு வெஷோ தனக்கூடத்தில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியான தகவலின்படி குறிப்பிடாத நீண்ட காலமாக உடல்நல குறைபாடு காரணமாக வர்ஷா சிறிது காலமாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததாக தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் விக்ரம் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் இது குறித்து இன்னும் அறிக்கை வெளியிடல. ஆனால் அவரது மரணத்தை அறிவித்து அவரது இறுதிச் சடங்குகளை மக்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று ஒரு இரங்கல் செய்தினை சமூக வலைதளங்கள் மூலமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதற்கு வர்ஷாவின் கணவர் பிரவீன் சதக் 1991 ஆண்டு பிறந்திருக்கிறாரு. அக்னிபத், அஷிஷா, ஹைம்ரின், ரஹி பியார்கே மற்றும் தில் கைதுமாவின் போன்ற படங்கள் நடித்து புகழ் பெற்றிருந்தார். இவரது மகன் விக்ரம் தனது 14 வயதில் ஹிந்தி திரையுலகில் நுழைந்தார். முகல் ஆனந்தின் முதல் படமான கனூன் கியா ஹரோகா படத்தின் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாங்க. பின்னர் விக்ரம் பல முக்கிய பாலிவுட் படங்களில் இயக்கி ரசிகரிடையே பெரும் வரவேற்பு பெற்றாங்க. இதில் நடிகர் அமீர்கான் மற்றும் ராணி முகர்ஜி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் குலாம் அடக்கும் 2002 ஆண்டு வெளியான ராஸ் என்ற திகில் காதல் படத்தை இயக்குவதாகவும் அவங்க அறியப்பட்டாங்க. அப்போதைய மகேஷ் பட் சொந்தமான விச பிலிம்ஸ் தயாரித்து படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் டினோ மேரியா மற்றும் பிபாசா பாஸ் ஆகியோர் அங்கீகாரம் பெற்றாங்க. பின்பு அவங்க ஏதோபாத் புட் மற்றும் ரசா போன்ற படங்களில் அந்த பேனருக்கு இயக்கினாங்க. சொந்தமாக தயாரித்த நிறுவனங்கள் தொடங்குவதை தவிர விக்ரம் சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் அவரது மிகப்பெரிய வணிக வெற்றிகள் விசேஷ் பிலிம்ஸ் இந்த நீண்ட தொடர்புடைய ஃப்ரோ மற்றும் கசூர் போன்ற த்ரில்லர் படங்களில் தனது தொடக்கத்தை தொடங்கியதாக விக்ரம் ராஜ்கான் மற்றும் 1920 போன்ற திகில் படங்களுக்கு பெயர் பெற்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.